என்னடா வீடியோ வந்து மியூட்ல வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் தான் மியூட் போட்டேன். ஏன்னா இந்த பிச்சைக்கார பையன் பேசுறதுல நீங்கள் கேட்க வேணாம். அவன் என்ன பேசியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நாய்க்கு வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராது. அது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த நாய் இல்லை. ஏன்னா நான் கேட்குறேன், இது என்ன மேட்டு சொல்கிறான்னா, இந்த ஈழத்தில் பிறந்த ஈன சில்ற பையன் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குதுல்ல, இதெல்லாம் வந்து திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒடிசால இருந்தும் பீகார்ல இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் சில கூலி ஆட்களை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி போங்கடா போய் கற்பழிங்கடா அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்களாம் சொல்றாங்களாமா. அதனாலதான் இம்புட்டு குற்றங்கள் நடந்துருச்சாமா, இம்புட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சாமா. அப்படி ஒரு தியரியை இந்த சில்ற பையன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்று கேட்குறேன், ஈழத்தில் பிறந்த ஈன நாயே, வார்த்தைக்கு வார்த்தை உனக்கு வரும் கேளு. ஈழத்தில் பிறந்த ஈன நாயே, நாடு விட்டு நாடு ஓடிப்போன பயந்தாங்குழி பரதேசி நாயே, காவல்துறை யாருக்கிட்டடா இருக்கு நாயே? சொல்லுடா ஈழத்தில் பிறந்த ஈன நாயே. காவல்துறையில உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கும், தெரியுமா தெரியாதாடா நாயே? தெரியும் தானடா நாயே. அப்ப இப்படி நீ சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு துப்பு இல்லையாடா நாயே? காவல்துறை அதை கூட கண்டுபிடிக்காம குல்பேசி தின்னுகிட்டு இருக்காடா நாயே? சொல்லுடா நாயே. ஈழத்தில் பிறந்த ஈன நாயே. இந்த காவல்துறையை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற விஷயம் என்ன? காரு ஓட்ட மட்டும்தான் நாயக்காடா நாயே? சொல்லு நாயே. ஈழத்தில் பிறந்த ஈன நாயே. அப்ப இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சதிவலை உனக்கு தெரிஞ்ச, அதாவது எங்கேயோ ஈழத்துல இருந்து தப்பிச்சு ஓடி ஆஸ்திரேலியாவில் உட்காந்துக்கிட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ற மானங்கட்ட நாயே, உனக்கு இருக்கிற அறிவு காவல்துறைக்கு இல்லையாடா நாயே? சொல்லு ஈழத்தில் பிறந்த ஈன நாயே. அப்ப இந்த காவல்துறை கட்டுப்பாட்டை வச்சுக்கக்கூடிய விஷயம்னாவுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறையை வச்சு வேலை வாங்க தெரியலன்னு சொல்ல வர்றையாடா நாயே? நான் யாரையுமே சொல்லலைங்க, நான் ஒருத்தனை மட்டும் தான் சொல்றேன். விஜயண்ணன் எவ்வளோ போலீஸை பற்றி நம்ம பேச வரல. இவங்களுக்கெல்லாம் இந்த திறமை இல்லை, இவங்கெல்லாம் கையால் ஆகாதவங்கன்னு இந்த நாய் சொல்ல வர்றானா? எனக்கு பதில் சொல்றான் நாயே. மானங்கட்ட நாய, கேடு கட்ட ஈத்தர நாய, வெக்கமே இல்லாத சூடு சொரணையே இல்லாத சொம்பத்தாய நாய, சொல்றா நாயே. யாருக்கு இப்போ வக்கு இல்லை? இவங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லையா? இல்லை இதை வச்சு வேலை வாங்குற முதலமைச்சருக்கு அந்த வக்கு இல்லையா? நானே அவங்கள கேட்கலைங்க, டைரக்டா நான் சிஎம்யோ டைரக்டா நான் போலீஸ்காரனே கேட்கல. இப்படி ஒரு சதி நடக்குதுன்னு இவனுக்கு சொல்றானே, இதை கண்டுபிடிக்க இவங்களுக்கு அந்த துப்பு இல்லையான்றதை நான் கேட்கிறேன். அவனுடைய கேள்வியிலிருந்து கேட்கிறேன். சொல்லுடா நாயே, கரெக்டாக சொல்லிடணும்டா நாயே. அடுத்த வீடியோவில் எனக்கு பதில் போடணும்டா நாயே. ஆமாங்க, எங்கள் சிஎம் உடைய காவல்துறைக்கு இதை கண்டுபிடிக்க துப்பு இல்லைங்க, எங்கள் முதலமைச்சருக்கு அவங்கள வச்சு வேலை வாங்க வக்கு இல்லைங்க, அதனால தாங்க நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நீ அடுத்த வீடியோ நீ போடணும் நாயே. சரியா நாயே?